ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான். நீங்கள் என்னென்னமோ சூப்ஸ் எல்லாம் குடிச்சிருப்பீங்க. இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த சூப்பை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். என்ன பொருளை வச்சு செய்கிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் தூதுவளை கீரை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்கும் நமக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லது. சளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியது. நெஞ்சு சளியாக இருக்கட்டும் அல்லது ரொம்ப நாட்பட்ட சளியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதையும் சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உரலில் வந்து நச்சு விட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்போட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு வந்து இந்த மாதிரி உரலில் இடித்து விட்டு போட்டுக்கோங்க. மிளகு பொடியாக இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுறாதீங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து பத்தலைனா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் பெரிய டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் சின்ன டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சூப் வேணும்னா நீங்கள் அதே சின்ன டம்ளரால் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது 2 டம்ளர் வந்து சுண்டி வரும்பொழுது உங்களுக்கு 4 டம்ளர் அளவுக்கு சூப் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பித்ததும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் நமக்கு லைட்டாக ஓரத்தில் ஒதுங்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். அப்போ தான் நம்ம அந்த மூலிகையில், அதாவது தூதுவளையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூப்பில் வந்து நல்லா இறங்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் வச்சு உடனே நீங்கள் சுண்ட விடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாக அந்த சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதித்து நமக்கு இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவை இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் கொதிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் மசாலாவோட அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து வடிகட்டி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4 பேர் அளவுக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த சூப் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமான நபர்கள் குடிக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே அளவுக்கே போதும் தூதுவளை. ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி இருந்துச்சுன்னு சொன்னாலே நீங்கள் 4 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் உங்களால் அந்த சூப் ரெடி பண்ண முடியும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னென்னமோ ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வயிறு வந்து கெட்டு போகிற டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். நம்மளுடைய உடம்புல கழிவுகள் எதுவும் தேங்கலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த சூப்பை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரியான ஆரோக்கியமான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் கொடுக்குறேன். நன்றி.